Hi students, இப்போ நம்ம பார்க்க போகிறது exercise 7.10 choose the correct answer பார்க்கலாம். First question வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா the volume of the sphere is increasing in volume at rate of 3 pi centimeter cube per second. The rate of change of it is radius when radius is 1 by 2 centimeter. ஒரு ஸ்பியர் இருக்குது, ஸ்பியரோட வால்யூம் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது, அதோட ரேட் ஆஃப் சேஞ்சஸ் 3 pi சென்டிமீட்டர் கியூப் பர் செகண்டு. நெக்ஸ்ட்டு நாம் இந்த ஸ்பியரோட ரேடியஸ் 1 by 2 சென்டிமீட்டராக இருக்கும்போது ரேடியஸோட ரேட் ஆஃப் சேஞ்சஸ் என்னவாக இருக்கும் அதை ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். இதில் ஆன்சர் வந்து 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. முதல்ல கிவன் கண்டிஷன் எடுத்துக்கலாம். வால்யூமோட ரேட் ஆஃப் சேஞ்சஸ் dv by dt 3 pi சென்டிமீட்டர் கியூப் பர் செகண்டு. அடுத்தது நாம் dr by dt ஃபைண்ட் அவுட் பண்ணணும் when r equal to 1 by 2. Already we know that formula volume of sphere v equal to 4 by 3 pi r cube. Differentiation with respect to time on both sides. dv by dt equal to 4 by 3 pi is a constant. Derivative of r cube is equal to 3 into r square dr by dt. Next என்ன செய்யலாம் அப்படின்னா dv by dt க்கு 3 pi இருக்குது, ரீப்ளேஸ் பண்ணுங்கள். இந்த இடத்துல 3 கேன்சல் ஆகிடுச்சு. 1 by 2 ஆரோட பிளேஸ்க்கு 1 by 2 கொடுக்குறேன். 1 by 2 the whole square, இதுவும் 4 தானே, இப்போ இதை கேன்சலேஷன் பண்ணுங்கள். 3யும் கேன்சலேஷன் பண்ணிட்டேன், பையும் கேன்சலேஷன் பண்ணிட்டேன். அப்போ dr by dtக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா dr by dt equal to 3 சென்டிமீட்டர் ஃபார் செகண்ட். ஃபஸ்ட் ஆன்சர் முடிஞ்சது. நெக்ஸ்ட் வந்து செகண்ட் கொஷின். அதாவது செகண்ட் கொஷினில் ஏ பலூன் ரைசஸ் ஸ்ட்ரைட் அப் அட் 10 மீட்டர் ஃபார் செகண்ட். அதாவது பலூன் வந்து பார்த்தீங்கன்னா பர் செகண்டுக்கு 10 மீட்டர் வந்து ரைஸ் ஆகுது. அண்ட் அப்சர்வர் இஸ் 40 மீட்டர் அவே ஃப்ரம் த ஸ்பாட். ஸ்பாட்லேருந்து அந்த பலூனோட ஸ்பாட்லேருந்து அப்சர்வருக்கு வந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்காருன்னா 40 மீட்டர் டிஸ்டன்ஸ். வேர் த பலூன் லெஃப்ட் த கிரவுண்டு, கிரவுண்ட்லேருந்து மேலே போயிடுச்சு. ஃபைண்ட் த ரேட் ஆஃப் சேஞ்சஸ் ஆஃப் த பலூன்ஸ் ஆங்கிள் ஆஃப் எலவேஷன் இன் ரேடியன் பர் செகண்ட். நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறது த ரேட் ஆஃப் சேஞ்சஸ் ஆஃப் த ஆங்கிள் ஆஃப் எலவேஷன். ஆங்கிளோட ரேட் ஆஃப் சேஞ்சஸை ஃபைண்ட் அவுட் பண்ணணும். எப்போ அப்படின்னா வென் த பலூன் இஸ் 30 மீட்டர் அபோவ் த கிரவுண்டு, கிரவுண்ட்லேருந்து 30 மீட்டர் அவே போகும்போது, அபோவில் போகும்போது நாம் பலூனோட ஆங்கிளோட ரேட் ஆஃப் சேஞ்சஸை ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஸோ இப்போ இந்த இடத்துல டயக்ராம் கொடுத்துருக்கேன் பாருங்கள். இது கிரவுண்டு, இந்த இடத்துல பலூனோட ஸ்பாட் இருக்குது. இங்கேருந்து அப்சர்வர் வந்து 40 மீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்காங்க. இந்த பலூன் வந்து பார்த்திங்கன்னா ரைஸ் ஆகுது 10 மீட்டர் ஃபார் செகண்ட். இதுதான் கிவன் கண்டிஷன். அதுக்கப்புறம் என்ன செய்கிறோம் அப்படின்னா இங்கேருந்து பலூன் வந்து பார்த்திங்கன்னா ஆங்கிள் ஆஃப் எலவேஷனில் இருக்குது. இந்த பலூன் வந்து பார்த்திங்கன்னா 30 மீட்டர் ரைஸ் ஆகும்போது நம்ம ஆங்கிளோட ரேட் ஆஃப் சேஞ்சஸை ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட்டு நாம் இந்த சைடை ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஏன்னா இப்போ நமக்கு 2 சைட்ஸ் தெரியும் இல்லையா, ஆப்போசிட் இருக்கும், அட்ஜசன்ட் தெரியும். ஸோ இந்த சைடு ஹைப்போட்டெனிஸை ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன செய்யலாம், இப்போ நம்ம பித்தாகரஸ் தியரத்தை யூஸ் பண்ணிக்கலாம். ஏசி சைடு வேணும் அப்படின்னா ரூட் ஆஃப் ஏபி ஸ்கொயரும் பிசி ஸ்கொயரும் ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஏபியோட வேல்யூ வந்து 30 ஸ்கொயர், பிசி வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு 40 ஸ்கொயர். ஸ்கொயர் பண்ணிங்க அப்படின்னா 900 + 1600 வரும். ஸோ ஆட் பண்ணும்போது 2500 ரூட் எடுத்திங்க அப்படின்னா 50. ஸோ ஏசி சைடு நமக்கு கிடச்சிருச்சு. இப்போ நம்ம முதல்ல கிவன் கண்டிஷன் எடுத்துக்கலாம். கிவன் கண்டிஷன்ஸ் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்த இடத்துல பாருங்கள், பலூன் ரைஸஸ் ஸ்ட்ரைட் அப் அட் 10 மீட்டர் ஃபார் செகண்ட். பலூன் வந்து ரைஸ் ஆகுது, அப்போ அதோட ஹைட்டில் வந்து சேஞ்சஸ் ஆக இருக்கிறதா மீனிங். dh by dt 10 மீட்டர் ஃபார் செகண்ட். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறது ஆங்கிளோட ரேட் ஆஃப் சேஞ்சஸ் dt by dt ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறேன். d theta by dt when height is 30 மீட்டர், 30 மீட்டராக இருக்கும்போது ஃபைண்ட் அவுட் பண்ணணும். சரிங்களா. ஸோ இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்னா tan theta ஃபார்முலாஸ் எடுத்துக்க போகிறேன். tan thetaக்கு ஆல்ரெடி ஃபார்முலாஸ் தெரியும். ஆப்போசிட் பை அட்ஜசன்ட். இந்த பிளேஸில் ஆப்போசிட் பாருங்கள் 30, அட்ஜசன்ட் வந்து இந்த கிரவுண்டு 40. சாரி, tan theta இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் சைடுக்கு நம்ம h எடுத்துக்கலாம். லாஸ்ட்டாக வேல்யூஸ் நம்ம தேவைப்படும் போது அப்ளை பண்ணிக்கிறேன். அட்ஜசன்ட் வந்து பார்த்தீங்கன்னா 40 இருக்குது. ஸோ நான் என்ன செய்கிறேன்னா இதை அனதர் சைடு கொண்டு போயிடுறேன். அப்போ ஹெச்சோட வேல்யூஸ் வந்து பார்த்தீங்கன்னா 40 tan theta. இதை டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணலாம் வித் ரெஸ்பெக்ட் டு டி. டிஃப்ரென்ஷியேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு டி, டைமை பேஸ் பண்ணி டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணுறேன். அப்படி டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணிங்கன்னா dh by dt 40 கான்ஸ்டன்ட்டு, டேனை டெரிவேட்டிவ் பண்ணிங்கன்னா சீக்வென்ட் ஸ்கொயர் தீட்டா.
தீட்டாவை டெரிவேட்டிவ் பண்ணிங்கன்னா டி தீட்டா பை டிடி. இது மல்டிபிள் இருக்குது சரிங்களா. ஸோ இப்போ நமக்கு சீக்கன் தேவைப்படுது. சீக்கன் தெரியணும். டிஹெச் பை டிடி ஆல்ரெடி நமக்கு தெரிஞ்ச கண்டிஷன் தான். அது தெரிஞ்சதுன்னா நம்ம டிடி பை டீட்டா ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். இந்த இடத்துல நான் ரஃப் ஒர்க்கை போடுறேன். சீக்கன் வேணும்னா காசு தெரிஞ்சால் போதும் இல்லையா. ஸோ காசு தீட்டாக்கு என்ன ஃபார்முலானா அட்ஜசன் பை ஹைபாட்டனிஸ். அட்ஜசன் பை ஹைபாட்டனிஸ். அட்ஜசன் வந்து பார்த்தீங்கன்னா 40, ஹைபாட்டனிஸ் வந்து 50. இது கேன்சலேஷன் பண்ணுங்கள். இதில் வந்து சீக்கன் ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கோங்க 5/4. ஸோ இதில் அப்ளை பண்ணிங்கன்னா நம்ம ஆன்சர் கொண்டு வரலாம். டிஹெச் பை டிடிக்கு வேல்யூ 10, 40. சீக்கன் ஸ்கொயர் அப்படின்னா இது ஸ்கொயர் பண்ணுங்கள் 5/4 த ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு டி தீட்டா பை டிடி. டி தீட்டா பை டிடிக்கு வேல்யூஸ் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். அதனால் இதை அப்படியே வச்சுக்கலாம். இந்த 10 0 0 கேன்சலேஷன் பண்ணிவிடுங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 4, இதில் ஒரு 4 கேன்சலேஷன் பண்ணிடலாம். இது முதல்ல ஸ்கொயர் பண்ணலாம். இப்போ பாருங்கள், இந்த இடத்துல 1 இருக்கிறதா மீனிங், 4 இருக்குது. 5 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 25/4 ஸ்கொயர் பண்ணால் 16 இன்ட்டு டி தீட்டா பை டிடி. கேன்சலேஷன் பண்ணிங்கன்னா 4 டைம் கேன்சல் ஆகுது. இப்போ நம்ம என்ன செய்யலாம்னா இதை அனதர் சைடு கொண்டு போயிடலாம். இப்போ ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ணுற பாருங்கள். டி தீட்டா பை டிடி இதுக்கு என்ன ஆன்சர் கிடைக்குது அப்படின்னா 25/4 அனதர் சைடு மூவ் பண்ணால் ரெசிப்ரோக்கல் ஆகும் 4/25. ஸோ அப்போ வந்து நமக்கு எவ்வளோ ரேட் ஆஃப் சேஞ்சஸ் ஆகுது அப்படின்னா 4/25 நமக்கு ரேட் ஆகுது. இப்போ நம்ம நெக்ஸ்ட் வந்து தேர்ட் 1 மார்க் பார்க்க போகிறோம். த பொசிஷன் ஆஃப் த பார்ட்டிக்கல் மூவிங் அலாங் ஏ ஹரிசாண்டல் லைன் ஆஃப் எனி டைம் t is given s of t equal 3t square minus 2t minus 8. The time at which the particle is at rest is. இதில் 4 ஆப்ஷன் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் t equal to 0, செகண்ட் ஆப்ஷன் t equal to 1/3, தேர்ட் ஆப்ஷன் t equal to 1, ஃபோர்த் ஆப்ஷன் t equal to 3. அதாவது என்ன கொடுத்துருக்காங்கன்னா இந்த இடத்துல வந்து ஒரு பார்ட்டிக்கல் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பார்ட்டிக்கல் வந்து மூவ் ஆகிட்டே இருக்குது ஹரிசாண்டலாக. அதோட ஈக்குவேஷன் 3t ஸ்கொயர் minus 2t minus 8ன்னு கொடுத்துருக்காங்க. மூவ் ஆகிட்டே இருக்கும்போது அந்த பார்ட்டிக்கல் ரெஸ்ட்டுக்கு போகுது. ரெஸ்ட்டுக்கு போகும்போது எவ்வளோ டைம் எடுத்துக்கும் அப்படின்றத கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம என்ன செய்யலாம்னா கிவன் ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம். s of t equal to 3t square minus 2t minus 8. இதை டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணலாம். ஏன்னா இங்கே கொஷின்ஸ் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா பார்ட்டிக்கல் கம்ஸ் டு ரெஸ்ட். எப்போ ரெஸ்ட்டுக்கு போகும் அப்படின்னா வெலாசிட்டி 0க்கு போகும்போது தான் ரெஸ்ட்டுக்கு போகும். ஸோ அதனால் நான் 1 டைம் டெரிவேட்டிவ் பண்ணிடுறேன். டெரிவேட்டிவ் பண்ணிங்கன்னா 3t ஸ்கொயர் வந்து 60 ஆகிடும். minus 2t டெரிவேட்டிவ் பண்ணிங்கன்னா -2. இப்போ வெலாசிட்டியை நம்ம 0க்கு ஈக்குவல் பண்ணலாம். ஈக்குவல் பண்ணும்போது 60 - 2 = 0 வரும். ஸோ 60 = 2 கிடைக்குது. இது 2 டேபிளால் டிவைட் பண்ணிங்க அப்படின்னா t = 1/3. அப்போ 1/3 செகண்டில் தான் நமக்கு இந்த பார்ட்டிக்கல் கம்ஸ் டு ரெஸ்ட்டு. நெக்ஸ்ட்டு நம்ம 4th கொஷின் பார்க்க போகிறோம். A stone is thrown up vertically. The height it reaches at time t second is given by x equal to 80t minus 16t square. The stone reaches the maximum height in time t second is given by 2, 2.5, 3 and 3.5. அதாவது என்ன கொடுத்துருக்காங்கன்னா இது கிரவுண்டு. இங்கேருந்து ஸ்டோனை வந்து அப்போர்டாக வெர்டிகலி த்ரோ பண்ணியிருக்காங்க. த்ரோ பண்ணும்போது நமக்கு ஒரு ஈக்குவேஷன் கிடைக்குது. x equal to 80t minus 16t ஸ்கொயர்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும்? த ஸ்டோன் ரீச்சஸ் த மேக்ஸிமம் ஹைட். அந்த ஸ்டோனு மேக்ஸிமம் ஹைட்டை ரீச் பண்ணும்போது எவ்வளோ டைம் இருக்கும் அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஸோ இதுதான் கிவன் ஈக்குவேஷன். x equal to 80t minus 6t ஸ்கொயர். இதை டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணுங்கள் வித் ரெஸ்பெக்ட் டு t. dx by dt 80 டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணிங்கன்னா 80 கிடைக்கும். மைனஸ் இதை டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணும்போது 32t. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா த ஸ்டோன் ரீச்சஸ் த மேக்ஸிமம் ஹைட்டை. மேக்ஸிமம் ஹைட்டாக இருந்தால் வெலாசிட்டி வந்து 0 ஆகிடும். ஸோ அப்போ மேக்ஸிமம் ஹைட்டாக இருக்கும்போது வெலாசிட்டி 0. வெலாசிட்டி 0வாக இருந்தால் இந்த வேல்யூ 0க்கு ஈக்குவல் பண்ணுங்கள். 80 minus 32t = 0. 80 = 32t. ஸோ இதை நம்ம கேன்சலேஷன் பண்ணலாம். 16 டேபிளால் கேன்சலேஷன் பண்ணலாம். இது 5 கிடைக்கும், இது 2 வரும். ஸோ இந்த சைடு கொண்டு வந்தீங்கன்னா t. ஸோ தேர்ஃபோர் டைம் t பார்த்தீங்க அப்படின்னா 2.5 செகண்டு. அதாவது ஒரு ஸ்டோனை நம்ம அப்போர்ட் வெர்டிக்கலாக நம்ம த்ரோ பண்ணுறோம். த்ரோ பண்ணும்போது மேக்ஸிமம் ஹைட்டை டச் பண்ணிட்டு திரும்ப கீழே வரும். அதோட ஈக்குவேஷன் வந்து கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணோம்னா அதை 1 டைம் டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணால் வெலாசிட்டி கிடைக்குது. மேக்ஸிமம் ஹைட்டை டச் பண்ணும்போது வெலாசிட்டி அங்கே 0 ஆகிடும்.
இப்போ 0 ஆச்சுன்னா வெலாசிட்டி ஈக்குவல் டு 0ன்னு கொடுத்தீங்க அப்படின்னா அதிலிருந்து நம்ம டைம் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். நம்ம வந்து டைம் கேட்டிருந்தாங்க, டைம் ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. 2.5 செகண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு 5th 1 மார்க்கு. ஃபைண்ட் த பாயிண்ட் ஆன் த கர்வ் 6y ஈக்குவல் டு x³ + 2 at which y coordinate changes 8 times as fast as x coordinate is. x coordinateோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இங்கே ஒரு கர்வ் கொடுத்துருக்காங்க 6y ஈக்குவல் டு x³ + 2. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா y கோஆர்டினேட் வந்து சேஞ்சஸ் ஆகுது 8 டைம்ஸ் ஆஃப் x கோஆர்டினேட்டோட சேஞ்சஸ். இப்போ இதை வச்சு நம்ம அந்த பாயிண்ட்டை ஃபைண்ட் அவுட் பண்ணணும், கர்வோட பாயிண்ட்ஸ். சரிங்களா? ஸோ எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது? முதல்ல கிவன் கர்வ் எடுத்துக்கலாம். 6y ஈக்குவல் டு x³ + 2. another one given condition, the rate of changes of y is equal to 8 times of the rate of changes of x. இப்போ நெக்ஸ்ட் என்ன செய்யலாம்னா, இந்த ஈக்குவேஷனை டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணுங்கள். டிஃப்ரென்ஷியேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு t. டீயை பேஸ் பண்ணி டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணுறேன். அப்போ 6 வந்து கான்ஸ்டன்ட்டு, ஒய்யை டெரிவேட்டிவ் பண்ணிங்கன்னா dy/dtன்னு கிடைக்கும். இஸ் ஈக்குவல், இதை டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணிங்கன்னா 3x² இன்ட்டு dx/dt. அடுத்தது இந்த வேல்யூஸை நம்ம சப்ஸ்டியூஷன் பண்ணலாம். dy/dtக்கு என்ன வேல்யூஸ் இருக்குது? 8 இன்ட்டு dx/dt இஸ் ஈக்குவல் டு 3x² இன்ட்டு dx/dt. இது கேன்சலேஷன் பண்ணிடலாமா? இப்போ நம்ம இதை 3 டேபிளில் கேன்சலேஷன் பண்ணிங்கன்னா இங்கே 2 கிடைக்கும். ஸோ 8 2s are 16 ஈக்குவல் டு x². இதை ரூட் அப்ளை பண்ணிங்கன்னா நமக்கு +or-4 கிடைக்கும். இப்போ when x ஈக்குவல் டு 4 இந்த ஈக்குவேஷனில் அப்ளை பண்ணுங்கள். ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் 6y இஸ் ஈக்குவல் டு எக்ஸுக்கு 4 அப்ளை பண்ணுறேன். 4³ + 2. 6y ஈக்குவல் டு 64 + 2. 6y ஈக்குவல் டு 66. கேன்சலேஷன் பண்ணிங்கன்னா 11. அப்போ இங்கே ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 4,11. இது வந்து ஆன்சரில் இருக்கும், அதனால் இதே நம்ம செலெக்ஷன் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் ஆப்ஷன் 4,11. இதுதான் இதோட ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 6. The abscissa of the point on the curve f of x equal √8 - 2x at which the slope of the tangent is -0.25. First option -8, second option -4, third option -2, fourth option 0. அதாவது the abscissa அப்படின்னா அது எக்ஸோட டிஸ்டன்ஸு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா f of xன்றது ஒரு கர்வு கொடுத்துருக்காங்க. அந்த கர்வுக்கு வந்து நம்ம ஒரு டேஞ்சண்ட்டை ட்ரா பண்ணுறோம். அந்த டேஞ்சண்ட்டில் இருந்து இந்த கர்வுக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸு ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். எக்ஸ் டிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள். ஸோ அதுதான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிற கண்டிஷன்ஸ். ஸோ முதல்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னா f of x இருக்குது. இங்கே வந்து டேஞ்சண்ட் கொடுத்துருக்காங்க, ஸ்லோப் ஆஃப் த டேஞ்சண்ட். ஸ்லோப் ஆஃப் த டேஞ்சண்ட் அப்படின்னா m, அதுவும் கொடுத்தாச்சு. அப்போ ஸ்லோப் நம்ம இங்கே எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம்? முதல்ல கிவன் ஈக்குவேஷன் என்ன? f of x ஈக்குவல் √8 - 2x தான் கிவன் ஈக்குவேஷன், கர்வோட ஈக்குவேஷன். ஸ்லோப் ஆஃப் த டேஞ்சண்ட் அப்படின்னா m, அப்படி இல்லைன்னா dy/dxனா கூட எடுத்துக்கலாம். m f' of xோட வேல்யூ கூட எடுத்துக்கோங்க, -0.25. சரி, இப்போ நம்ம ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க இல்லையா, இதை நம்ம ஒன் டைம் டெரிவேட்டிவ் பண்ணலாமே. f' of x இந்த ரூட்டை டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணிங்கன்னா 1/2 டைம்ஸ் ஆஃப் √8 - 2xன்னு சொல்லலாம். இன்சைடில் போய்ட்டு டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணிங்கன்னா 8 0 ஆகிடும். -2x டெரிவேட்டிவ் பண்ணால் -2 வரும். இந்த 2 கேன்சலேஷன் பண்ணிவிடுங்க. f' of xக்கு -0.25 அப்ளை பண்ணலாம். 2 கேன்சலேஷன் ஆகிடுச்சுன்னா நமக்கு -1/√8 - 2xன்னு வரும். இந்த -0.25 நம்ம எப்படி எழுதிக்கலாம்னா, மைனஸ் கூட கேன்சலேஷன் பண்ணிடலாம். 0.425 1/4ன்னு எடுத்துக்கலாமே. 1/√8 - 2x கிராஸ் ப்ராடக்ட் பண்ணிக்கோங்க. கிராஸ் ப்ராடக்ட் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு √8 - 2x ஈக்குவல் டு 4 கிடைக்கும். நான் போத் அண்ட் சைடு ஸ்கொயர் அப்ளை பண்ணுறேன். இப்போ 8 - 2x ஈக்குவல் டு 16 வரும். இப்போ என்ன செய்யலாம் அப்படின்னா, அந்த 2x அனதர் சைடு கொண்டு போயிடலாம். 16 லெஃப்ட் சைடு கொண்டு வாங்க, இல்லைனா 8 மட்டும் அனதர் சைடு கொண்டு போயிடும். -2x ஈக்குவல் டு 16 - 8 -2x ஈக்குவல் டு 16ல் 8 சப்ராக்ஷன் பண்ணிங்கன்னா 8, கேன்சலேஷன் பண்ணிங்கன்னா x ஈக்குவல் டு -4. அப்போ எக்ஸோட டிஸ்டன்ஸ் தான் அப்சிஸா. அது எவ்வளோ டிஸ்டன்ஸ் அப்படி இருக்குது அப்படின்னா x ஈக்குவல் டு -4 டிஸ்டன்ஸ் இருக்குது. இதுதான் இதோட ஆன்சர். நெக்ஸ்ட் வந்து 7th கொஸ்டின்.
செவன்த் கொஷின் வந்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா த ஸ்லோப் ஆஃப் த லைன் நார்மல் டு த கர்வ். த ஸ்லோப் ஆஃப் த லைன் நார்மல் டு த கர்வ் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் 2 cos 4x. ஒரு கர்வ் கொடுத்துருக்காங்க, அது வந்து நார்மல் லைனோட ஈக்குவேஷன். அடுத்தது அதுலேருந்து நம்ம ஸ்லோப் ஃபைண்ட் அவுட் பண்ணோம், நார்மல் ஸ்லோப். சரிங்களா? அடுத்து எக்ஸ் ஈக்குவல் டு 5/4 பேஸ் பண்ணி ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கள். இதில் 4 ஆப்ஷன்ஸ் இருக்குது. அந்த ஆப்ஷன் வர மாதிரி நம்ம சால்வ் பண்ணலாம். முதல்ல வந்து கிவன் ஈக்குவேஷன்ஸ் வந்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 2 cos 4x. ஒன் டைம் டெரிவேட்டிவ் பண்ணாவே ஸ்லோப் கிடச்சிரும். எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் தான் நமக்கு ஸ்லோப்பு. 2 காசை டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணால் மைனஸ் சைன் 4xன்னு எழுதலாம். 4x டெரிவேட்டிவ் பண்ணிங்கன்னா ஒரு 4 வரும். அடுத்தது என்ன செய்யலாம், நம்ம எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு -8 sin 4xன்னு வச்சுக்கலாம். நமக்கு ஸ்லோப் எழுதலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஸ்லோப்பு, நமக்கு நார்மல் ஸ்லோப் தான் வேணும். நம்ம முதல்ல ஸ்லோப் எடுத்துப்போம். ஸ்லோப் எப்படி எழுதுறது அப்படின்னா, இங்கே என்ன பாயிண்ட் கொடுத்துருக்காங்க பாருங்கள், 5/2 இதில் அப்ளை பண்ணுங்கள். எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸு அட்டு 5/2 ரீப்ளேஸ் பண்ணுறேன் எக்ஸோட பிளேஸ்க்கு, ஈக்குவல் டு -8 sin 4 எக்ஸோட பிளேஸ்க்கு 5/2 கொடுங்க. இது கேன்சலேஷன் பண்ணிங்கன்னா நமக்கு -8 sin 2πன்னு வருமா? சாரி, இங்கே வந்து 5/12, 5/2 கிடையாது, 5/12. இது கேன்சலேஷன் பண்ணிங்கன்னா 3 டைம் போடலாம். அப்போ நமக்கு 5/3 கிடைக்குது. அதாவது -8 sin 5/3. 5/3 அப்படின்னா நமக்கு 60 டிகிரி வரும். 60 டிகிரி கிடைக்குது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா √3/2. இது கேன்சலேஷன் பண்ணுங்கள். கேன்சலேஷன் பண்ணால் ஸ்லோப் கிடச்சிரும். அப்போ தேர்ஃபோர் ஸ்லோப் வந்து பார்த்திங்க அப்படின்னா -4√3. இதுதான் நமக்கு ஸ்லோப்பு. நமக்கு நார்மல் ஸ்லோப் தானே வேணும். அதுக்கு -1/m. -1/m அப்படின்னா -1/-4√3. இப்போ 1/4√3 இருக்குது. டினாமினேட்டர் √3 வரக்கூடாது இல்லையா? √3 ப்ராடக்ட் பண்ணி ஒரு √3 டிவிஷன் பண்ணிக்கோங்க. அப்போ √3/12ன்னு கிடைக்குது. ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா தேர்ட் ஆப்ஷன். கொஷின் நம்பர் 8 பார்க்கலாம். த tangent to the curve y² - xy + 9 = 0 is a vertical. இந்த டேஞ்சன்ட் வந்து பார்த்திங்கன்னா வெர்டிக்கலாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இதுலேருந்து நம்ம 4th ஆப்ஷன் இருக்குது, அதில் என்ன ஆப்ஷன்ன்றதை நம்ம செக் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு என்ன செய்யலாம் அப்படின்னா, முதல்ல கிவன் ஈக்குவேஷன்ஸ் எடுத்துக்கோங்க. y² - xy + 9 = 0. வெர்டிக்கல் டேஞ்சன்ட் இதை முதல்ல டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணலாம். டிஃப்ரென்ஷியேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸு. நான் எக்ஸை பேஸ் பண்ணி டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணுறேன். y² டெரிவேட்டிவ் பண்ணிங்கன்னா 2y, y டெரிவேட்டிவ் பண்ணிங்கன்னா y டேஷு. அடுத்தது மைனஸ், இதில் xy டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணணும். ப்ராக்கெட் யூஸ் பண்ணிக்கோங்க. எக்ஸை வச்சுக்கோங்க, ஒய்யை டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணால் ஒய் டேஷ், ஒய்யை கான்ஸ்டண்ட்டாக வச்சுக்கோங்க, எக்ஸை டெரிவேட்டிவ் பண்ணால் 1, கான்ஸ்டண்ட்டை டெரிவேட்டிவ் பண்ணால் 0. ஓகே. இப்போ 2y ஒய் டேஷ் இருக்குது, -x ஒய் டேஷ் -y = 0ன்னு இருக்குது. இந்த 2 டேர்மில் ஒய் டேஷ் நான் காமனாக எடுத்துக்கிறேன்னு வச்சுங்களேன். காமனாக அவுட் சைடு கொண்டு வந்துட்டேன். அப்போ இன்சைடு என்ன வேல்யூஸ் இருக்குது நமக்கு? 2y - x இருக்குது. இந்த -y அனதர் சைடு கொண்டு போனால் +y. இப்போ ஒய் டேஷோட வேல்யூஸ் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். y/2y - xன்னு எடுத்துடலாம். சரியா? இப்போ அடுத்தது வந்து என்ன செய்யலாம் அப்படின்னா, இந்த இடத்துல tangent to the curve is vertical. வெர்டிக்கல் டேஞ்சண்ட்டாக இருக்குது. வெர்டிக்கல் டேஞ்சண்ட்டாக இருந்ததுன்னா ஸ்லோப் வந்து நமக்கு இன்ஃபினிட்டினா என்ன மீனிங்னா 1/0. இப்போ ஒய் டேஷே நமக்கு ஸ்லோப் தான். ஸோ அதை நான் வந்து 1/0 = y/2y - xன்னு எடுத்துக்கிறேன். ஸோ இது கிராஸ் ப்ராடக்ட் பண்ணிக்கோங்க. கிராஸ் ப்ராடக்ட் பண்ணிங்கன்னா 2y - x = 0. அதிலிருந்து 2y = xன்னு போடலாம். ஓகேங்களா? இப்போ 2y = x கிடச்சிருக்கு. பட் இது ஆன்சரில் கிடையாது. இதை நம்ம திரும்ப ஈக்குவேஷனுக்குள்ளே போய்ட்டு சப்ஸ்டியூஷன் பண்ணலாம். y² - எக்ஸோட பிளேஸ்க்கு நான் 2y கொடுக்க போகிறேன். இப்போ கொடுத்தீங்கன்னா 2y² மாறிடும். +9 = 0. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா y² - 2y² சப்ராக்ஷன் பண்ணும்போது -y² + 9 = 0ன்னு கிடைக்குது. அப்போ இது ஒன் சைடு கொண்டு போனீங்கன்னா y² = 9, ரூட் எடுத்திங்கன்னா y = +or-3 கிடைக்குது. ஸோ ஆன்சர் இஸ் 4th ஆப்ஷன். இப்போ நம்ம பார்க்க போகிற கொஷின் நம்பர் 9. ஆங்கிள் பிட்வீன் y² = x and x² = y at the origin is
அதாவது என்ன கொடுத்துருக்காங்கன்னா 2 கர்வ் கொடுத்துருக்காங்க. இந்த 2 கர்வ்ஸும் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ட்ரா பண்ண போகிறோம். ட்ரா பண்ணும்போது அதோட ஆங்கிள் பிட்வீனை ஃபைண்ட் அவுட் பண்ணணும். எதை பேஸ் பண்ணினா ஆரிஜினை பேஸ் பண்ணி, இதை கண்டிஷனை பேஸ் பண்ணி ஃபார்முலாவில் அப்ளை பண்ணி சால்வ் பண்ணலாம். அப்படி இல்லைனா டைரெக்டாக கூட பண்ணலாம் பாருங்கள். இது எக்ஸ் ஆக்சிஸ், இது ஒய் ஆக்சிஸ்னு எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஒய், எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஒய் வந்து அப்படின்னா ஓப்பன் அப்போர்டு வரும். ஸோ இந்த மாதிரி ட்ரா பண்ணலாம். அடுத்து ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் எக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இது ஓப்பன் ரைட் வேர்டு. ஸோ இந்த மாதிரி கிடைக்கும் நமக்கு. இதில் டேஞ்சன் ட்ரா பண்ணலாம். டேஞ்சன் ட்ரா பண்ணும்போது ஃபஸ்ட் கண்டிஷன் வந்து ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு எக்ஸ் இங்கே இருக்குது. ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு எக்ஸ் அப்படின்னா இது வந்து ஒய் ஆக்சிஸே நமக்கு டேஞ்சண்ட்டாக கிடைக்கும். அதே வந்து எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஒய் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ் ஆக்சிஸே டேஞ்சண்ட்டாக கிடைக்கும். அப்போ இந்த பிளேஸ் அப்போ இந்த 2 டேஞ்சண்ட்டுக்கு என்ன ஆங்கிள் ஃபார்ம் ஆகுது அப்படின்னா 90 டிகிரி ஃபார்ம் ஆகுது. ஸோ தேர்ஃபோர் ஆன்சர் இஸ் 90 டிகிரி. அடுத்து கொஷின் நம்பர் 10 பார்க்கலாம். 10th கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா லோபிதால் ரூலை யூஸ் பண்ணி செக் பண்ணுற மாதிரி இருக்கும். த வேல்யூ ஆஃப் த லிமிட் எக்ஸ் இஸ் லிமிட் டென்ஸ் டு 0 காட் எக்ஸ் மைனஸ் 1/x இஸ் இதோட வேல்யூ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ முதல்ல இந்த கண்டிஷன்ஸை எடுத்துக்கோங்க. இந்த கண்டிஷன் என்ன ஃபார்மெட்டில் இருக்குன்னு நம்ம பார்க்கணும். எக்ஸ் இஸ் லிமிட் டென்ஸ் டு 0 காட் எக்ஸ் மைனஸ் 1/x இது வந்து என்ன ஃபார்மேட்டில் இருக்குது அப்படின்னா இன்ஃபினிட்டி மைனஸ் இன்ஃபினிட்டி ஃபார்ம். எப்படி நான் சொல்ல போகிறேன்னா எக்ஸோட ப்ளேஸ் 0 கொடுத்தா இது வந்து இன்ஃபினிட்டி மைனஸ் இங்கே 0 அப்ளை பண்ணால் இன்ஃபினிட்டி மைனஸ் இன்ஃபினிட்டி ஃபார்ம். சரி, இது நம்ம லோபிதால் ரூல் அப்ளை பண்ணணும். அதுக்கு முன்னாடி இது கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். எக்ஸ் இஸ் லிமிட் டென்ஸ் டு 0 காட் எக்ஸை வந்து நம்ம சைன் எக்ஸ் பை காஸ் எக்ஸ் பை சைன் எக்ஸ்னு மாற்றிக்கோங்க. காஸ் எக்ஸ் பை சைன் எக்ஸு மைனஸ் 1/x இதை நான் கிராஸ் ப்ராடக்ட் பண்ணிக்கிறேன். கிராஸ் ப்ராடக்ட் அப்ளை பண்ணோம்னா நமக்கு எக்ஸு காஸ் எக்ஸு மைனஸ் சைன் எக்ஸு பை எக்ஸு சைன் எக்ஸ்னு கிடைக்கும். இதுவும் வந்து நமக்கு என்ன ஃபார்மேட்டில் இருக்குது அப்படின்னா எக்ஸுக்கு 0 கொடுத்தீங்கன்னா 0/0 ஃபார்மில் இருக்கும். அப்போ நம்ம என்ன செய்யணும்னா லோபிதால் ரூலை அப்ளை பண்ணுவோம். எக்ஸ் லிமிட் டென்ஸ் டு 0 லோபிதால் ரூல்னால் டிஃப்ரென்ஷியேஷன் தான், வேறு எதுவும் இல்லை. எக்ஸை வச்சுக்கோங்க, காசை டெரிவேட்டிவ் பண்ணால் மைனஸ் சைன் எக்ஸு. அடுத்தது காஸ் எக்ஸை வச்சுக்கலாம், எக்ஸை டெரிவேட்டிவ் பண்ணால் 1 மைனஸ் சைனு டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணிங்கன்னா காஸ் எக்ஸு. நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க என்னென்ன இருக்குன்னு. எக்ஸை கான்ஸ்டண்ட்டாக வச்சுட்டேன், காசை டெரிவேட்டிவ் பண்ணால் மைனஸ் சைன். அடுத்தது காசை வச்சுருக்கேன், எக்ஸை டெரிவேட்டிவ் பண்ணால் 1 இங்கே மைனஸ் சைனை டெரிவேட்டிவ் பண்ணால் காஸ் எக்ஸு. ஸோ இது கேன்சல் ஆகிடும்பா. டினாமினேட்டர் பாருங்கள், டினாமினேட்டரில் வந்து நமக்கு என்ன இருக்குன்னா எக்ஸு சைன் எக்ஸ் இருக்குது. எக்ஸை வச்சுக்கோங்க, சைனை டெரிவேட்டிவ் பண்ணிங்கன்னா காஸ் எக்ஸ் ஆகிடும். ப்ளஸ் சைன் எக்ஸை வச்சுட்டு எக்ஸை டெரிவேட்டிவ் பண்ணால் 1. x is limit tends to 0 minus x sin x மட்டும் இருக்குது divided by x cos x plus sin x. இந்த இடத்துல நம்ம எக்ஸுக்கு 0 கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்களேன், இதுவும் 0/0 ஃபார்ம் தான். ஸோ அப்போ திரும்ப நம்ம லோபிதால் ரூலை யூஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். லோபிதால் ரூலை யூஸ் பண்ணும்போது அகைன் டிஃப்ரென்ஷியேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸு, செப்பரேட் நியூமரேட்டர் அண்டு டினாமினேட்டர். எக்ஸ் இஸ் லிமிட் டென்ஸ் டு 0 நான் நியூமரேட்டர் செப்பரேட்டாக டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணுறேன். எக்ஸை வச்சுட்டு சைனை டெரிவேட்டிவ் பண்ணால் காஸ் எக்ஸு ப்ளஸ் சைன் எக்ஸை வச்சுட்டு எக்ஸை டெரிவேட்டிவ் பண்ணால் 1. டினாமினேட்டர் அதே மாதிரி பண்ண போகிறேன். எக்ஸை வச்சுக்க போகிறேன், காசை டெரிவேட்டிவ் பண்ணால் மைனஸ் சைன் எக்ஸு, காஸ் எக்ஸை வச்சுட்டு எக்ஸை டெரிவேட்டிவ் பண்ணால் 1, சைன் எக்ஸை டெரிவேட்டிவ் பண்ணால் காஸ் எக்ஸு. ஓகேங்களா? இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்னா இதெல்லாம் சிம்பிளிஃபை பண்ண போகிறேன். எக்ஸுக்கு 0 கொடுக்க போகிறேன் டைரெக்டாக. எக்ஸுக்கு 0 கொடுத்தனா ஃபஸ்ட் பிளேஸ் 0 ஆகிடும், செகண்ட் பிளேஸும் 0. அப்போ மைனஸ் 0 + 0ன்னு கிடைக்குது பை டினாமினேட்டரில். இங்கே 0 கொடுத்தா ஃபஸ்ட்டு டேர்ம் 0, இங்கே 0 கொடுத்தா காஸ் 0 1, இங்கே காஸ் 0 1, அப்போ டோட்டலாக 2. அப்போ 0/anything 0. ஸோ ஆன்சர் இஸ் 0. நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 11. 11th கொஷின் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா த ஃபங்க்ஷன் sin power 4x + cos power 4 is increasing in the interval. ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துட்டாங்க, அதோட இன்க்ரீஸிங் இன்டர்வலை ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ அது நம்ம என்ன செய்யலாம்னா லேட் f of xன்னு எடுத்துக்கோங்க. f of x ஈக்குவல் டு sin power 4x ப்ளஸ் cos power 4x. இதை டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணுங்கள். இன்க்ரீஸிங் வேணும்னா கண்டிப்பாக கிரிட்டிக்கல் நம்பர் வேணும், அதனால் 1 டைம் டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணலாம். டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணும்போது நமக்கு 4 sin cube x, சைனை டெரிவேட்டிவ் பண்ணால் cos x, cos power 4 டெரிவேட்டிவ் பண்ணிங்கன்னா 4 cos cube x, காசை டெரிவேட்டிவ் பண்ணால் மைனஸ் sin x. சரிங்களா? இது எல்லாத்துக்கும் காமனாக ஒரு டேர்ம் இருக்குது இல்லையா, அதை வெளியே கொண்டு வரேன். f dash of x ஈக்குவல் டு 4 காமனாக இருக்குது, sin x cos x காமனாக இருக்குது. அதை அவுட் சைடு கொண்டு வரலாம். அப்படி அவுட் சைடு கொண்டு வந்தீங்கன்னா இன்சைடு sin ஸ்கொயர் x இருக்குது மைனஸ் cos ஸ்கொயர் x இருக்குது. ஓகே,
இப்போ அடுத்தது நம்ம என்ன செய்யணும்னா செப்பரேட்டாக ஜீரோக்கு ஈக்குவல் பண்ணணும். அதுக்கு முன்னாடி ஒரு ஸ்மால் சேஞ்சஸ் 4 sin x cos x நம்ம அப்படியே வச்சுக்கலாம். இதில் ஒரு நெகட்டிவாக அவுட் சைடு கொண்டு வரீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இது காஸ் ஸ்கொயர் மைனஸ் சைன் ஸ்கொயராக மாறிடும். அது காஸ் 2x எழுதிக்கோங்க. ஃபுட் f dash of x equal to 0. நான் ஜீரோக்கு இப்போ ஈக்குவல் பண்ணுறேன். ஈக்குவல் பண்ணால் sin x-ஓட வேல்யூ ஈக்குவல் டு 0 ஆகிடும். ஆர் காஸ் x-ஓட வேல்யூ ஈக்குவல் டு 0 ஆகும். ஆர் காஸ் 2x-ஓட வேல்யூ ஈக்குவல் டு 0 ஆகும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நான் ஈக்குவல் பண்ணிட்டேன். இப்போ sin x ஈக்குவல் டு 0 அப்படின்னா எக்ஸ் ஈக்குவல் டு சைன் இன்வர்ஸ் ஆஃப் 0. சைன் என்ன இடத்துல 0 ஆகுதுன்னா 0 டிகிரிலே 0 ஆகிடுது. காஸ் அனதர் சைடு போனால் காஸ் இன்வர்ஸ். காஸ் என்ன ஆங்கிளில் 0 ஆகும்? 5/2ல். இதுலேயும் அதே மாதிரி 5/2ல் தான் 0 ஆகுது. இதை நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா எக்ஸ் ஈக்குவல் டு 5/4ன்னு வரும். ஸோ அப்போ நமக்கு 0, 5/2, 5/4 இதெல்லாம் நம்பர் லைன் வச்சுக்கோ. 0, 5/4, 5/2ன்னு வச்சுக்கோங்க. இந்த இன்டர்வலுக்குள்ளே எது நம்ம செக் பண்ணணும்? கொஷனில் பார்த்தீங்கன்னா இந்த இன்டர்வல் எங்கெங்கே இருக்குதுன்னு பாருங்கள். 0, 5/4, 5/2 இந்த 2 இன்டர்வல் செக் பண்ண போதும்பா. இது விட்டுருங்க, தேவையில்லை. ஸோ அப்போ 5/4, 5/2, 0 to 5/4 இது மட்டும் தான் இருக்குது. ஸோ நான் என்ன செய்கிறேன்னா 5/4 to 5/2 பார்க்க போகிறேன். 5/4 to 5/2. 5/4ன்றது 45 டிகிரி, 5/2ன்றது 90 டிகிரி. இதுக்கு மிடில் வந்து ஒரு வேல்யூஸ் இருக்குமே 60 டிகிரி. 60 டிகிரியை நம்ம எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸில் போய்ட்டு சப்ஸ்டியூஷன் பண்ணி பார்க்கலாம். இதில் போடுவோம் 60 டிகிரியை எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸில் போய்ட்டு அப்ளை பண்ணுங்கள். வென் எக்ஸோட பிளேஸ்க்கு 60 டிகிரி நான் அப்ளை பண்ணுறேன். அப்ளை பண்ணால் எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸுக்கு என்ன கிடைக்குன்னு பாருங்கள். எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் எக்ஸுக்கு 60 டிகிரி கொடுக்குறேன். அப்போ சைன் 60 டிகிரி என்ன வரும்? என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸுக்கு 60 டிகிரி ரிப்ளேஸ் பண்ணலாம். இங்கே இருக்குது பாருங்கள். எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு சைன் 60 டிகிரி காஸ் 60 டிகிரி காஸ் 2 டைம்ஸ் ஆஃப் 60 டிகிரி. இந்த பிளேஸ்க்கு நான் அப்ளை பண்ணுறேன். ஈக்குவல் டு -4 இன்ட்டு சைன் 60 டிகிரி கொடுத்தீங்க அப்படின்னா √3/2. அடுத்தது காஸ் 60 டிகிரி அப்ளை பண்ணிங்கன்னா 1/2. காஸ் 2 டைம்ஸ் ஆஃப் 60 டிகிரி அப்ளை பண்ணால் அது -1/2. ஏன்னா அது வந்து பார்த்திங்கன்னா காஸ் 120 டிகிரி வரும். அது செகண்ட் குவாட்ரண்ட்டில் வரதுனால நெகட்டிவ் ஆகிடுது. சரியா? அப்போ நெகட்டிவ் நமக்கு பாசிட்டிவ் கிடைக்குது. இப்போ பாசிட்டிவ் என்ன பிளேஸில் கிடைக்குது அப்படின்னா 5/4லேருந்து 5/2க்குள்ளே தான் கிடைக்குது. இதுதான் இதோட ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 12. The number given by the Rolle's theorem for the function x cube minus 3x square, x is belongs to 0, 3 is first option 1, second option √2, third option 3/2 and fourth option 2. இப்போ நம்ம நம்பர் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ரோல்ஸ் தியரத்தில் இது வந்து பார்த்திங்கன்னா அல்ஜிப்ரிக் ஃபங்க்ஷனாக இருக்கிறதுனால கண்டினியூஸாக இருக்கும், டிஃப்ரென்ஷியபிளாகவும் இருக்கும். இப்போ நம்ம அந்த எஃப் டேஷ் ஆஃப் சி ஈக்குவல் டு 0 மட்டும் நம்ம அப்ளை பண்ணலாம். இதை ஃபங்க்ஷன் வந்து எஃப் ஆஃப் எக்ஸ்னு எடுத்துக்க போகிறேன். எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் எக்ஸ் கியூப் மைனஸ் 3x ஸ்கொயர்னு வச்சுக்கோங்க. இது ஒன் டைம் டெரிவேட்டிவ் பண்ணிங்கன்னா எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸோட வேல்யூஸ் வந்து 3x ஸ்கொயர் மைனஸ் 6x கிடைக்கும். இது 0க்கு நம்ம ஈக்குவல் பண்ணலாம். 0க்கு ஈக்குவல் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு 3x காமனு, அதை டேக் அவுட் பண்ணிங்கன்னா x மைனஸ் 2 ஈக்குவல் டு 0 வரும். ஸோ செப்பரேட்டாக 0க்கு ஈக்குவல் பண்ணிங்கன்னா x ஈக்குவல் டு 0 அண்ட் x ஈக்குவல் டு 2 கிடைக்குது. இதில் வந்து என்ன வேல்யூஸ் வந்து நமக்கு இன்டர்வலுக்குள்ளே இருக்குதுன்னு நம்ம பார்க்கணும். இந்த 2 வேல்யூஸுமே நமக்கு இன்டர்வலுக்குள்ளே இருக்குது. பட் ஆப்ஷனில் நமக்கு கொடுத்துருக்கிறது 2 மட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் அது ஆன்சர் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம போகிறது வந்து 13th கொஷின். த நம்பர் கிவன் பை த மீன் வேல்யூ தியரம் ஃபார் த ஃபங்க்ஷன் 1/x. ஃபங்க்ஷன் வந்து எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து 1/xன்னு கொடுத்துட்டாங்க. எக்ஸோட வேல்யூஸ் பிலாங்ஸ் டு 1/9க்குள்ளே தான் இருக்கணும். நம்ம மீன் வேல்யூ தியரத்தை யூஸ் பண்ணி அந்த நம்பர்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ணலாம், எக்ஸோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மீன் வேல்யூ தியரத்துக்கு ஒரு ஃபார்முலாஸ் கொடுத்துருக்காங்க. √AB, அதாவது இது ஏ இது பின்னு எடுத்துக்கோங்க. மீன் வேல்யூஸ் தியரம் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு என்ன செய்யலாம்னா √AB ஒரு கண்டிஷன்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். அது என்ன கண்டிஷன்ஸ் அப்படின்னா ஏவோட வேல்யூ 1, பியோட வேல்யூ 9. ஸோ அதை ப்ராடக்ட் பண்ணுங்கள். 1 × 9 ப்ராடக்ட் பண்ணிங்கன்னா 9, ரூட் எடுத்திங்கன்னா 3. இந்த வேல்யூஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஓப்பன் இன்டர்வலுக்குள்ளே இருக்கான்னு செக் பண்ணுங்கள். இருந்துச்சு அப்படின்னா அதுதான் ஆன்சர். நெக்ஸ்ட் நம்ம 14th கொஷின் பார்க்கலாம். த மினிமம் வேல்யூ ஆஃப் த ஃபங்க்ஷன் மாலஸ் ஆஃப் 3 - x + 9 இஸ் 0, 3, 6 and 9 இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இதில் மினிமம் வேல்யூ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இந்த கொடுத்துருக்கிற ஃபங்க்ஷன் வந்து பார்த்திங்கன்னா எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு மாலஸ் ஆஃப் 3 - x + 9. ஸோ இதுதான் கொடுத்துருக்கிற ஃபங்க்ஷன்.
ஸோ இது வந்து நம்ம டயக்ராமில் ட்ரா பண்ணும்போது எக்ஸ் ஆக்சிஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸ் இந்த 3ல் தான் வந்து இந்த டயக்ராம் வந்து சேஞ்சஸ் ஆகும். நெகட்டிவ்லேருந்து பாசிட்டிவ் கன்வெர்ட் ஆகுது. ஸோ அது கிரிட்டிக்கல் நம்பரை எடுத்துக்கோங்க. அப்போ எது கிரிட்டிக்கல் நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா x = 3 தான் இப்போ கிரிட்டிக்கல் நம்பர். அந்த கிரிட்டிக்கல் நம்பரை இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே போய்ட்டு சப்ஸ்டியூஷன் பண்ணுங்கள். f(3) அப்ளை பண்ணிங்க அப்படின்னா 3 - 3 + 9 கிடைக்கும். இது 0 ஆகிடுச்சுன்னா நமக்கு 9 கிடைக்கும். ஸோ இதுதான் வந்து நமக்கு மினிமம் வேல்யூ. கிரிட்டிக்கல் நம்பர்ஸை வச்சுக்கோங்க. 2 டைம் டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணிவிட்டு தான் நம்ம மினிமம் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ அந்த இடத்துல வந்து நெகட்டிவ் பாசிட்டிவ் வந்து சேஞ்சஸ் ஆகிறதுனால அது மினிமம்ன்றது நான் சொல்லிட்டேன். ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா எக்ஸோட வேல்யூ 3வை நம்ம ரீப்ளேஸ் பண்ணாவே நமக்கு வேல்யூஸ் கிடச்சிரும். ஸோ ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா 4th ஆப்ஷன். அடுத்தது கொஷின் நம்பர் 15 பார்க்கலாம். த மேக்ஸிமம் ஸ்லோப் ஆஃப் த டேஞ்சன்ட் டு த கர்வ் y = e⁻x sin x x is belongs to 0,25 is set. அதாவது இங்கே ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துட்டாங்க. அதிலிருந்து நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா மேக்ஸிமம் ஸ்லோப் ஆஃப் த டேஞ்சன்ட் ஆஃப் த கர்வ், மேக்ஸிமம் ஸ்லோப்பை ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அப்போ ஸ்லோப் ஆஃப் த டேஞ்சன்ட் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறதா ஒன் டைம் டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணுங்கள். dy/dx. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 வேல்யூஸ் வந்து ப்ராடக்ட்டில் இருக்குது. அதனால் நான் என்ன செய்கிறேன்னா யூவி மெத்தடில் ப்ராடக்ட் பண்ண போகிறேன். e⁻x வச்சுட்டு sin x டிஃப்ரென்ஷியேஷன் பண்ண cos x, அடுத்து sin x வச்சுட்டு e⁻x டெரிவேட்டிவ் பண்ண e⁻x. e⁻x காமனாக வெளியே கொண்டு வந்துட்டிங்கன்னா e⁻x cos x + sin x மாறிடும். நம்ம ஸ்லோப் ஆஃப் த டேஞ்சன்ட்னா ஒன் டைம் டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணணும். மேக்ஸிமம் ஸ்லோப் ஆஃப் த டேஞ்சன்ட்னா 2 டைம் டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணுங்கள். d²y/dx². இது திரும்ப டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணும்போது e⁻x கான்ஸ்டண்ட்டாக வச்சுக்கிறேன். காஸ் டெரிவேட்டிவ் பண்ணால் -sin x ஆகிடும். sin x டெரிவேட்டிவ் பண்ணிங்கன்னா cos x ப்ளஸ் cos x sin x நம்ம காமனாக வச்சுட்டு ஃபிக்ஸ்டாக வச்சுட்டு e⁻x டெரிவேட்டிவ் பண்ணால் e⁻x. இதில் e⁻x நீங்கள் வெளியே கொண்டு வந்துட்டிங்கன்னா இதில் sin x கேன்சல் ஆகிடும். காஸ் வந்து 2 டைம்ஸ் இருக்கும். இப்போ நம்ம மேக்ஸிமம் ஸ்லோப் ஆஃப் த டேஞ்சன்ட் தான் ஃபைண்ட் அவுட் பண்ணுறேன். அதனால் டபுள் டெரிவேட்டிவ் 0க்கு நான் ஈக்குவல் பண்ண போகிறேன். ஈக்குவல் பண்ணிங்கன்னா e⁻x வந்து ≠ 0வாக இருக்கும். cos x நம்ம 0க்கு ஈக்குவல் பண்ணலாம். அப்படி பண்ணும்போது என்ன ஆங்கிளில் 0 ஆகுதுன்னா 90 டிகிரியில் 0 ஆகுது. ஸோ இதுதான் இதோட ஆன்சர். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து கொஷின் நம்பர் 16. த மேக்ஸிமம் வேல்யூ ஆஃப் த ஃபங்க்ஷன் x² e⁻−2x x is greater than 0. இந்த ஃபங்க்ஷனுக்கு மேக்ஸிமம் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணணும். எக்ஸோட வேல்யூ ஒன்லி பாசிட்டிவாக இருக்கணும். இங்கே 4th ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. f(x = x² = e⁻−x எடுத்துக்கோங்க. இதை முதல்ல டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணுங்கள். மேக்ஸிமம் வேல்யூனா மேக்ஸிமம் 2 டைம் டெரிவேட்டிவ் பண்ணணும். நான் ஃபஸ்ட் டைம் டெரிவேட்டிவ் பண்ணுறேன். f(x) = x² காமனாக வச்சுட்டு e⁻−2x டெரிவேட்டிவ் பண்ணிவிட்டேன். e⁻−2x வச்சுட்டு x² டெரிவேட்டிவ் பண்ணியிருக்கேன். இதில் காமனாக e⁻−2x வெளியில் எடுத்துறேன். அண்ட் 2வும் காமனாக வெளியில் எடுத்தேன். இன்சைடு -x² இருக்கும். இங்கே ஒரு x இருக்குது. f(x) 0க்கு ஈக்குவல் பண்ணுங்கள். அப்போ தான் கிரிட்டிக்கல் நம்பர் கிடைக்கும். e⁻−2x வந்து ≠ 0. பட் இதே 0க்கு ஈக்குவல் பண்ணலாம். இதில் எக்ஸா காமனாக அவுட் சைடு கொண்டு வாங்க. 0க்கு ஈக்குவல் பண்ணால் x = 0 அண்ட் x = 1 கிடைக்கும். x = 0 வந்து நாட் பாசிபிளாக இருக்குது. ஏன் அப்படின்னா x வந்து ஒன்லி பாசிட்டிவாக இருக்கணும். அதனால் 0 நம்ம எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ x = 1 வந்து கிரிட்டிக்கலாக எடுத்துக்கலாம். அடுத்து டபுள் டெரிவேட்டிவ் ஃபைண்ட் அவுட் பண்ணணுமா அப்படின்னா ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா இந்த இடத்துல கொஷனில் வந்து மேக்ஸிமம் வேல்யூன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நம்ம டபுள் டெரிவேட்டிவ் வந்து மேக்ஸிமம் இருக்கிற மாதிரி எடுத்துக்கணும். அப்படின்னா <0 வருதான்னு பாருங்கள். அப்போ டபுள் டெரிவேட்டிவ் நம்ம அப்ளை பண்ணணும். அது எப்படின்னா திரும்பவும் e⁻−2x காமனாக வச்சுட்டு இந்த வேல்யூ டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணணும். -x² + x காமனாக வச்சுட்டு e⁻−2x டெரிவேட்டிவ் பண்ணுறீங்க. இதில் காமனாக இருக்கிறது அவுட் சைடு கொண்டு வரீங்க e⁻−2x. அப்போ இன்சைடு -2x + 1 இருக்கும். இங்கே -x² + x -2ஓட ப்ராடக்ட் பண்ணி எழுதிடுறேன். 2 × e⁻−2x இங்கே 2x² - 4x + 1 கிடைக்கும். அதுக்கப்புறம் நம்ம 1 ரீப்ளேஸ் பண்ணுறோம். ஏன்னா கிரிட்டிக்கல் நம்பர் f'(1) அப்ளை பண்ணிங்கன்னா நெகட்டிவ் வருது. அதனால் <0. இட் இஸ் வந்து லோக்கல் மேக்ஸிமம். இது வந்து என்னவாக இருக்குது அப்படின்னா லோக்கல் மேக்ஸிமமாக இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதை ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாதுப்பா. கிரிட்டிக்கல் நம்பர் தெரிஞ்சால் போதும். அந்த வேல்யூ எடுத்துகிட்டு போய்ட்டு f(x)ல் போட்டிங்கனாவே f(1) வேல்யூ 1² × e⁻−2 × 1. அதாவது f(1) = 1/e²ன்றது டைரெக்டாகவே கிடச்சிருது. சரியா? இதுதான் ஆன்சர். Next question number 17. One of the closest point on the curve x² - y² = 4 to the point 6,0 is. இதில் 4 ஆப்ஷன்ஸ் இருக்குது. அந்த பாயிண்ட்டை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அதாவது என்ன மீனிங்னா ஒரு கர்வு இருக்குது. அந்த கர்வு வந்து பார்த்திங்கன்னா x² - y² = 4 தான் கர்வு. அங்கே ஒரு பாயிண்ட் இருக்குது 6,0ன்னு ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. அந்த பாயிண்ட்டுக்கும் கர்வுக்கு மேலே இருக்கிற பாயிண்ட்டுக்கும் க்ளோசஸ்ட் டிஸ்டன்ஸில் என்ன இருக்கோ அந்த பாயிண்ட் எடுங்க.
நான் இப்போ என்ன செய்ய போகிறேன்னா எக்ஸ் கமா ஒய் ஆன் த கர்வு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் 4. எக்ஸ் கமா ஒய்ன்றது வந்து இந்த கருவுக்கு மேலே நான் எடுத்துக்கிறேன். அடுத்தது இந்த பாயிண்ட் எக்ஸ் கமா ஒய்க்கும் 6, 0க்கும் ஒரு டிஸ்டன்ஸை போடுறேன். டிஸ்டன்ஸ்க்கு நமக்கு ஃபார்முலா தெரியும் இல்லையா, டி ஈக்குவல் ரூட் ஆஃப் x2 மைனஸ் x1 த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் y2 மைனஸ் y இந்த ஹோல் ஸ்கொயர். நான் ரூட்டில் போத் அண்ட் சைடு ஸ்கொயர் அப்ளை பண்ணதுனால டி ஸ்கொயர் ஆகிடுச்சு. இந்த கேபிட்டல் டின்னு அஷ்யூம் பண்ணிக்கலாம். இதில் வந்து xyயை x2 y2ன்னு எடுத்துக்கோங்க. 6, 0 வந்து x1 y1ன்னு எடுத்துக்கோங்க. இப்போ இது x2 மைனஸ் x1 x மைனஸ் 6 த ஹோல் ஸ்கொயர் y2 மைனஸ் y1னா y மைனஸ் 0 த ஹோல் ஸ்கொயர். ஓகே, இப்போ இதை நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா ஒய் ஸ்கொயர் நமக்கு தேவைப்படுது. அதனால் நான் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் 4 இதுலேருந்து ஒய் ஸ்கொயர் கொண்டு வர போகிறேன். இது அனதர் சைடு கொண்டு போங்க, 4 லெஃப்ட் சைடு கொண்டு வாங்க. ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 4 இது ரூட் எடுத்திங்க அப்படின்னா ஒய் ஈக்குவல் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 4 இது தேவைப்படும். அதனால் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ ஒய் ஸ்கொயரோட பிளேஸ்க்கு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 4 நம்ம ரீப்ளேஸ் பண்ணலாம். அப்போ டியோட வேல்யூ பாருங்கள், இதை வந்து ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் மெத்தடில் எக்ஸ்பிளைன் பண்ணால் ஏ ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர் 6 ஸ்கொயர் வந்து 36 மைனஸ் 2ab 12x. அப்புறம் ஒய் ஸ்கொயருக்கு இங்கே எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 4 இருக்குது, இங்கே எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது, இங்கே ஒரு எக்ஸ் ஸ்கொயர் ஆட் பண்ணால் 2x ஸ்கொயர், இங்கே மைனஸ் 12x இருக்குது. 36ல் 4 சப்ராக்ஷன் பண்ணால் 32. அடுத்தது நான் dd பை dx டெரிவேட்டிவ் பண்ண போகிறேன். ஏன்னா இதுதான் ஃபங்க்ஷனு, எக்ஸை பேஸ் பண்ணி டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணுற ஃபஸ்ட் டைமு. அப்போ 4x மைனஸ் 12 கிடைக்கும். அந்த ஃபஸ்ட் டைம் டெரிவேட்டிவ் பண்ணது 0க்கு ஈக்குவல் பண்ணுங்கள். அப்போ 4x ஈக்குவல் 12 வரும். ஸோ x ஈக்குவல் 3. அடுத்தது டபுள் டைம் டெரிவேட்டிவ் பண்ணிவிட்டு இந்த கிரிட்டிக்கல் நம்பர் அப்ளை பண்ணால் லெஸ் தென் 0 தான் வரும். ஏன்னா கொஷனில் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா க்ளோசஸ்ட்டுன்னு கொடுத்துருக்காங்க. க்ளோசஸ்ட்னா மேக்ஸிமம் பாயிண்ட்டு அப்படின்னா லெஸ் தென் 0 தான் வரணும். இந்த எக்ஸோட வேல்யூ 3யை நம்ம ஒயில் அப்ளை பண்ணலாம். ஒயில் அப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும், √5 கிடைக்கும். அப்போ 3, √5 தான் அந்த க்ளோசஸ்ட்டு பாயிண்ட்டு. இப்போ நம்ம வந்து கொஷின் நம்பர் 18 பார்க்கலாம். த மேக்ஸிமம் வேல்யூ ஆஃப் த ப்ராடக்ட் ஆஃப் 2 பாசிட்டிவ் நம்பர்ஸ் when their sum of their square is 200 is 100, 25√7, 28, 24 into √40. அதாவது நம்ம ஒரு 2 பாசிட்டிவ் நம்பர் எடுத்துக்கணும். அதோட ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா பாசிட்டிவ் நம்பர்ஸாக இருக்குது, மேக்ஸிமமாக இருக்குது. ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமமாக இருக்குது. their sum of the square is 200. அதை நம்ம ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணும்போது 200 இருக்கணும். அப்போ அந்த மாதிரி ஒரு 2 நம்பர்ஸை நாமளாக செலெக்ஷன் பண்ணலாம். என்னென்ன நம்பர்ஸ் அப்படின்னா எக்ஸ் ஒய்ன்றது ஒரு 2 பாசிட்டிவ் நம்பராக எடுத்துக்கிறேன். முதல்ல வந்து என்ன செய்கிறேன்னா அதை ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணுறேன். அது 200. நமக்கு ஒய் தான் வேணும் இல்லையா, இந்த எக்ஸ் ஸ்கொயர் அனதர் சைடு கொண்டு போனால் 200 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ரூட் அப்ளை பண்ணால் ஒய் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 200 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். ப்ராடக்ட் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா எக்ஸு ஒய்யும் ப்ராடக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. இது மேக்ஸிமமாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நான் ஒய்யோட பிளேஸ்க்கு ரூட் ஆஃப் 200 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் அப்ளை பண்ணிக்கிறேன். இதை டெரிவேட்டிவ் பண்ண போகிறேன். டெரிவேட்டிவ் பண்ணும்போது என்ன செய்யணும்னா இது யூவி மெத்தடில் டெரிவேட்டிவ் பண்ணுங்கள். எக்ஸை வச்சுக்கோங்க, ரூட் ஆஃப் 200 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயரை டெரிவேட்டிவ் பண்ணால் 1/2 டைம்ஸ் ஆஃப் ரூட் ஆஃப் 200 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். ப்ராக்கெட்டை டெரிவேட்டிவ் பண்ணும்போது நமக்கு மைனஸ் 2x கிடைக்கும். 200 0 ஆகிடும். அடுத்தது ரூட் ஆஃப் 200 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயரை கான்ஸ்டண்ட்டாக வச்சுட்டு எக்ஸை டெரிவேட்டிவ் பண்ணால் 1. இதை நான் கிராஸ் ப்ராடக்ட் பண்ணுறேன். கிராஸ் ப்ராடக்ட் பண்ணும்போது முதல்ல எக்ஸும் மைனஸ் 2xம் ப்ராடக்ட் பண்ணால் மைனஸ் 2x ஸ்கொயர். இந்த ரூட் ப்ராடக்ட் பண்ணால் ரூட் கேன்சல் ஆகிடும். 200 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பை 2 இன்ட்டு ரூட் ஆஃப் 200 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். இதை 0க்கு ஈக்குவல் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் டெரிவேட்டிவ் 0க்கு ஈக்குவல் பண்ணால் கிரிட்டிக்கல் நம்பர் வரும். அப்போ நம்ம 0க்கு ஈக்குவல் பண்ணலாம். டினாமினேட்டர் அனதர் சைடு கொண்டு வரணும், 0 ஆகிடுது. நியூமரேட்டர் மட்டும் நான் 0க்கு ஈக்குவல் பண்ணுறேன். மைனஸ் 2x ஸ்கொயர், இங்கே ஒரு மைனஸ் 2x ஸ்கொயர், மைனஸ் 4x ஸ்கொயர் ஆகிடும். ப்ளஸ் 400 ஈக்குவல் டு 0. இது அனதர் சைடு கொண்டு போகணும் பாசிட்டிவ். 4 கேன்சலேஷன் பண்ணிங்கன்னா 100. எக்ஸ் ஸ்கொயர் ரூட் எடுத்திங்கன்னா ப்ளஸ் ஆர் மைனஸ் வரும். நம்ம ஒன்லி பாசிட்டிவ் எடுத்துக்கலாம். எக்ஸ் ஈக்குவல் டு 100 10. திரும்பவும் டபுள் டைம் டெரிவேட்டிவ் பண்ணிவிட்டு நமக்கு எக்ஸுக்கு 10 அப்ளை பண்ணால் இந்த கொஷினில் மேக்ஸிமம் வேல்யூ வரும்னு சொல்லியிருந்தாங்க. மேக்ஸிமம்னா லெஸ் தென் 0 இருக்கும். இப்போ நமக்கு அதெல்லாம் இம்பார்ட்டன்ட் கிடையாது. எக்ஸ் வேல்யூ ஒய் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு ப்ராடக்ட் தான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ நான் எக்ஸோட வேல்யூ 10 எடுத்துகிட்டு போயிட்டு இந்த ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் போடுறேன். ஒய் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 200 மைனஸ் 10 ஸ்கொயர். இப்போ 200 மைனஸ் 10 ஸ்கொயர் பண்ணால் 100 வரும். ரூட் எடுத்திங்கன்னா 200 மைனஸ் 100 வந்து 100. ரூட் அப்ளை பண்ணும்போது ஒய் ஈக்குவல் 10 கிடைக்கும்ப்பா. இப்போ எக்ஸோட வேல்யூ ஒய்யோட வேல்யூ தெரிஞ்சது. இதை ப்ராடக்ட்டில் போய் போடுங்க. அப்போ 10 into 10 ப்ராடக்ட் பண்ணிங்கன்னா 100 வருது. அப்போ வந்து எவ்வளோ ப்ராடக்ட் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா 100. இதுதான் இதோட ஆன்சர். நெக்ஸ்ட் வந்து கொஷின் நம்பர் 19. த கர்வ் y ஈக்குவல் டு a x power 4 ப்ளஸ் b x ஸ்கொயர் வித் ab இஸ் பாசிட்டிவ். ஃபர்ஸ்ட் ஒன் ஆப்ஷன் as no horizontal tangent is concave up and third is concave down as no point of inflection. முதல்ல ஃபங்க்ஷனை நான் ஒய்ன்னு எடுத்துக்கிறேன். ஒய் எஃப் ஆஃப் எக்ஸ்னு எடுத்துக்கோங்க. a x power 4 ப்ளஸ் b x ஸ்கொயர் ரெண்டு ஒன்று தான். இது ஒன் டைம் டெரிவேட்டிவ் பண்ணிங்கன்னா 4a x³ ப்ளஸ் 2bxன்னு வரும். செகண்ட் டைம் டெரிவேட்டிவ் பண்ணிங்கன்னா f டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸ் வந்து 12a x² ப்ளஸ் 2bன்னு கிடைக்குது.
இந்த இடத்துல ஏபியோட வேல்யூ கிரேட்டர் தென் 0, ஏன்னா இங்கே பாசிட்டிவ், ரெண்டுமே பாசிட்டிவாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்போ ஏவும் பாசிட்டிவ் பியும் பாசிட்டிவ், சேம் சைனாக தான் இருக்கும். சேம் சைனாக இருக்கும்போது இது 0 ஆகாது. அப்போ f dash ஆஃப் எக்ஸ் நாம் 0 பண்ண முடியாது. 0 அப்ளை பண்ண முடியல அப்படின்னா இட் ஹேஸ் நோ பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன், இதுக்கு பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன் இருக்காது. ஆப்ஷன் வந்து இதுக்கு 4. நெக்ஸ்ட்டு நம்ம 20th கொஷின் பார்க்கலாம். த பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன் ஆஃப் த கர்வ் y ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் 1 த ஹோல் கியூப் இஸ் 0, 0, 0, 1, 1, 0 அண்டு 1, 1. அதாவது கொடுத்துருக்கிற ஈக்குவேஷனை முதல்ல எடுத்துகிட்டு டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணுங்கள். ஒன் டைம் டெரிவேட்டிவ் பண்ணால் 3 × x - 1 ஹோல் ஸ்கொயர் வரும். செகண்ட் டைம் டெரிவேட்டிவ் பண்ணிங்கன்னா 6x - 1 கிடைக்குது. நமக்கு பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன் வேணும்னா டபுள் டெரிவேட்டிவ் தான் 0க்கு ஈக்குவல் பண்ணணும். அப்போ 0க்கு ஈக்குவல் பண்ணிங்கன்னா 6x - 1 = 0. அப்போ x - 1 = 0 இருந்தால் x = 1 கிடைக்குது. இந்த எக்ஸோட வேல்யூ 1 நம்ம இந்த ஃபங்க்ஷன் y இருக்கு இல்லையா, அதில் போய்ட்டு சப்ஸ்டியூஷன் பண்ணுங்கள். 1 - 1 த ஹோல் பவர் 3ன்னு கிடைக்கும். 1 - 1 வந்து 0 ஆகிடுது. அப்போ y = 0. x = 1 y = 0 நம்ம ஜாயின் பண்ணோம் அப்படின்னா அதுதான் பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன். தட்ஸ் ஆல்.